நம்ம ஜாக்கி சான் நடிப்புல வெளியான படம் தான் நம்ம கராத்தே கிட் தி லெஜெண்ட் அப்படின்னு 2025ல இந்த ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. இந்த படம் 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு படம் ஒண்ணு வந்துருச்சு. கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிடில ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 மாசம் இருக்கு. 2 மாசத்துக்கு அப்புறம் நான் இந்த ஒரு படத்த இப்போதான் உட்காந்து பார்த்தேன். இந்த படம் Netflixல, Amazonல, ஜி5ல எல்லாத்துலயும் இந்த ஒரு படம் ஒண்ணு இருக்கு. 2010ல ரிலீஸ் ஆன நம்ம ஜாக்கி சான் படம். நம்ம வில் ஸ்மித்தோட பையன் தான் அதில் நடிச்சிருப்பாப்புல. அந்த ஒரு படத்தோட கனெக்டிவிட்டியா தான் இருக்குன்னு பார்த்தா இப்போ உள்ள இந்த 2025 இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் இந்த ஒரு கதை ஒன்று இருக்கு. இல்ல கதை என்னன்னா நம்ம பென்னு தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோவா இருப்பாப்புல. பென்னு ஒரு பக்கத்துல ஜாக்கி சான் ஒரு 2 பேரும் பக்கத்துல சந்தோஷமா ஒரு பக்கத்துல கராத்தே வந்து கத்துக்கிட்டு வருவாப்புல. இது வந்து நம்ம பென்னோட அம்மாவுக்கு பிடிக்காதனால நியூயார்க்கு நம்ம பென்னை வந்து அழைச்சிட்டு போயிடறாங்க. அழைச்சிட்டு போனது அப்புறம் அங்கே வந்து அவருக்கு வந்து ஸ்கூல்ல ஒரு பக்கம் சேர்த்துறாங்க. அங்கே போனால் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாருமே அவரோட சேர வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியா ஒருத்தர் வருவாங்க. நம்ம ஸ்டான்லி அவர் தான் ஒரு படத்தோட ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அவரோட சேர்ந்து அங்கிட்டு போறாங்க. ஸ்டான்லியோட அப்பா வந்து ஒரு பீஸா கடை ஒன்று வச்சிருப்பாப்புல. வச்சிருக்கும் போது அங்கே போய் ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்றாப்புல. திடீர்னு பார்த்தா ஸ்டான்லியோட அப்பா தான் இங்கே எப்படி சொல்ற பாக்ஸ் அவரு. அதனால ஒரு இது எப்படி சொல்லி பாக்ஸிங் பண்ணாம ஒரு பக்கத்துல இருப்பாப்புல. ஹீரோயினி அப்பா வந்து கடன் அப்புறம் அந்த கடையை கவனிக்க முடியாத நிலைமையில ஒரு பக்கத்துல இருப்பாப்புல. நம்ம பெண்ணுக்கு வந்து நம்ம கராத்துல இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதை கத்துக்கிட்டு ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு பக்கத்துல வந்து எப்படி சொல்லுவோம் கடன்ல நான் ரொம்ப மாட்டிக்கிட்டேன். அதனால பாக்ஸிங் பண்ணா அதுல இருந்து எனக்கு ஏகப்பட்ட எப்படி சொல்ற கடனை எல்லாத்தையும் நான் கட்டிடுவேன் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென்னுகிட்ட போய் சொல்றாங்க. பென்னுகிட்ட போய் சொல்லும்போது பென்னுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் கராத்தே வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு கராத்தே கற்றுக் கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு பக்கத்துல வந்து பாக்ஸிங் பண்ண போறாப்புல. அங்கே போய் எப்படி சொல்றது நல்லா சண்டை போட்டுருக்கும் திடீர்னு வந்து அந்த பாக்ஸில் வந்து தோல்வி அடைஞ்சிடாப்புல. அதுக்கப்புறம் இல்லைக்கே நம்ம பென்னுக்கு ஒரு பக்கத்துல லவ் வந்தது அப்புறம் கடைசியில் பார்த்தா ஏன் எதனால எங்கள் அப்பா இப்படி நீ பண்ண வச்சேன்னு ஒரு பக்கத்தில் ரொம்ப கோவமாக திட்டிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம பென்னு வந்து என்ன பண்ணுவாப்புலன்னா நம்ம பென்னு வந்து ரொம்ப மன உளைச்சலாகி அவர் பக்கத்தில் ஒரு வீட்டில் இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஜாக்கி சான் வராப்புல. இந்த மாதிரி ஏன் சோகமா இருக்க வைக்கிற இதுக்கெல்லாம் நம்ம ஒரு பக்கத்துல முடிவு கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி சான் வந்து சொல்றாப்புல. அதனால நம்ம ஜாக்கி சான் என்ன பண்றாப்புலன்னா நம்ம நம்ம பென்னை வந்து தயார்படுத்துறாப்புல. இதை மாதிரி நம்ம அவளுக்கு வந்து நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 கராத்தே மாஸ்டர் வந்து பயிற்சி அளிப்பாங்க. அதுக்கப்புறம் பென்னை வந்து அந்த போட்டியில வந்து ஜெயிச்சாப்புல இல்லையா. இதுதான் இந்த ஒரு படத்தோட கதையை பார்த்தா எப்படி சொல்றது காதலியோட அப்பனுக்கு ஒரு உதவி ஒன்று பண்றாங்க. அதுதான் இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு. இந்த படத்தோட கதையை லைட்டா ஒரு பக்கத்துல வந்து மாத்திருக்காங்க. ஒரு எப்படி சொல்ற ஒரு கதையா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நடிச்ச நம்ம பென்வாங்க அவர் ஆக்டிங்ல அந்த ஒரு தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நடிச்சிருப்பாப்புல. ஒரு ஆக்டிங்ல இருந்து அவர் எப்படி சொல்ற இந்த கராத்தே பயிற்சி பண்றதெல்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கராத்தே நல்லா கத்துக்கிறேன்னா பெரிய ஆளா வரணும் அப்படிதான் அவருக்கு அவர் பக்கத்துல ஆசை. ஆனா அவங்க அம்மா வந்து நீ எல்லாம் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போற விஷயம்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஏன்னா நடிப்புல இருந்து எல்லாமே ஓரளவு ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா படத்தை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆக்ஷனா தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம பென்னுக்கு வந்து லவ்வாக நடிச்ச நம்ம ஸ்டான்லி அவர் ஆக்டிங் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கு. பார்க்கறதுக்கு எல்லாருமே அவங்க ஆக்டிங் தான் வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய ஜாக்கி சான். எப்பா சாமி அவர் நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது ஏன் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல இவர் எப்படி இருந்தாலும் இப்போ எப்படி இருக்காப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா எப்படி சொல்றது ரொம்ப வயசான வயசாயிருச்சு படத்துல மட்டும்தான் அவருக்கு வயசான தோட்டத்துல இருக்கும் மாதிரி காமிச்சிருப்பாரு. ஆனா உண்மையில அவருக்கு ரொம்ப வயசாயிருக்கும். முடியெல்லாம் இல்லாம ஒரு மாதிரியா இருப்பாப்புல. அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஓரளவுக்கு ஓகே மெயினாக நம்ம ஜாக்கி சானுக்காண்டி இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு தோணி ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. படம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு. ஒரு குயிக் வாட்சான ஒரு பார்த்தாருன்னா ராப் சாங்லாம் ஒரு அதெல்லாம் பார்க்கணும் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு. ஃபைட்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. மித்தபடி இந்த படத்தை ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க. ஜாக்கி சானை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்தில் ஒரு மனசே கேட்காது. ஏன்னா ரொம்ப வயசாயிருச்சு. அதை பார்க்கவும் நமக்கு மன சங்கடமாக இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தில் சொல்கிற அளவுக்கு வேறு எதுவுமே இல்லை கைஸ். முழுக்க முழுக்க நம்ம ஜாக்கி சான் ஃபேன்ஸுக்காண்டி இந்த ஒரு படத்தை பார்க்கலாம் கைஸ்.